நாளைக்கு பாக்கியலட்சுமி சீரியலை பார்த்தீங்கன்னா, பாக்கியா சொன்ன விஷயத்தினால கோபி ரொம்பவுமே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. இது மாதிரி நாம ராதிகா கூட பேசக்கூடாதுன்னு நினைக்கல. அம்மாவுக்காக தான் கோபி கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாம்னு நினைச்சாரு. ஆனா, அதுக்குள்ள ராதிகா புரிஞ்சுக்காம வீட்டையே காலி பண்ணி போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே, இங்க கோபி ஒரு மாதிரி ஆயிட்டாரு. ஆனா, கோபி போறதுக்கு இங்க ஈஸ்வரி அனுமதிக்கவே இல்லை. ஆனா, பாக்கியா பேசுற ஒரு வார்த்தையும் இங்க கோபிக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. இதுக்கு மேலேயும் நாம ராதிகாவை பார்க்க போகாம இருந்தா கண்டிப்பா ராதிகாவுக்கான பாவம் அப்படிங்கிறது நம்மள சும்மா விடாது. நாம ராதிகாவை பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி இங்க அவங்க அம்மாவோட பேச்ச மீறி அங்கிருந்து கிளம்புறாரு. இங்க ஈஸ்வரி கோபி போகாதப்பா, நான் சொல்றத கேளு அப்படின்னு எவ்வளவு கோபியை தடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா கோபி எதையுமே காதுல வாங்காம இங்க ராதிகாவை பார்க்க அங்கிருந்து வேகனமா கிளம்பிடுறாரு. இங்க போகும்போது ஈஸ்வரி சொல்றாங்க, கோபி, நீ அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தல, அம்மா கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அதையும் மீறி போறியேப்பா அப்படின்னு சொல்லும்போது, கோபி அம்மா கண்டிப்பா நான் வந்துருவோமா, திரும்ப வந்துறேன் இருங்க அப்படின்னு இங்கிருந்து கிளம்பி போறாங்க. கோபி போன உடனே இங்க ஈஸ்வரி ரொம்பவுமே டென்ஷன் ஆகிறாங்க. பாக்கியாவை பார்க்கிறாங்க. ஏய் பாக்கியா, உனக்கு இப்ப சந்தோஷமா நிம்மதியா உனக்கு? இப்போ நான் அவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொன்னேன், அவனை போட்டு டார்ச்சர் பண்ணாதன்னு. அந்த கொலைகாரி தான் முக்கியம். என் பையன் எப்படி போனான், உனக்கு என்ன அப்படின்னு அவனை போட்டு டார்ச்சர் பண்ணி இப்போ அவனை இங்கிருந்து அனுப்பி விட்டுட்டல அப்படின்னு சொல்லும்போது பாக்கியா சொல்றாங்க, என்ன பேசுறீங்க? அவங்க கொலைகாரியா இல்ல, உங்க பையனுடைய மனைவியாங்கிறத நான் முடிவு பண்ணல. அது அவர் எடுத்த முடிவுதான். அப்படி இருக்கும்போது நான் என்னமோ உங்க பையனை அந்த ராதிகா கூட சேர்த்து வச்ச மாதிரி பேசுறீங்க. நானா சேர்த்து வச்சேன்? நானா உங்க பையனை அங்க போக சொன்னேன்? இல்ல இல்ல, உங்க பையனுக்கு புடிச்சுதான்னு ராதிகா தேடி போனாரு. இப்ப என்ன அத்த என் மேல பழிய போறீங்க அப்படின்னு சொல்லவும் இங்க என்னையே சொல்றாங்க. ஆமாமா, பாட்டி சொல்றது கரெக்ட் தானே. நீ மட்டும் கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாம்ல. நீ ஏன் இப்ப தேவையில்லாம வந்ததுமா? டாடி கிட்ட பிரச்சனை பண்ண நீ மட்டும் இப்ப டாடி கிட்ட பிரச்சனை பண்ணாம இருந்தா டாடி இங்கேயே இருந்திருப்பாருல. ஏம்மா இப்படி பண்ணீங்க அப்படின்னு இனியா கேட்க, இங்க பாரு இனியா, நான் உன்கிட்ட பலவாட்டி சொல்லிட்டேன், இந்த இந்த விஷயத்துல நீ பேசாதன்னு சொல்லிட்டு. அம்மா சும்மா என்ன மிரட்டாதீங்க. நான் ஒன்னும் டாடிய யாரு கூட வாழணும்னு சொல்லல. டாடி எங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? எதிர்பார்க்கிறது என்னமா தப்பு இருக்கு? எங்க டாடி தானே அவரு. அப்படி இருக்கும்போது அவர் எங்க கூட தானே இருக்கணும். நாங்க எதிர்பார்க்கிறது தப்பு இல்லையேமா அப்படின்னு சொல்லவும் இங்க பாக்கியாவால ஒன்னும் பேச முடியல. அதுக்கு பாக்கியா சொல்றாங்க, இங்க பாரு இனியா, அவரு பண்ண தப்புக்கு அவரு பிராய்ச்சித்தம் அனுபவிச்சுதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம அவரு இங்க இருக்கணுங்கிறது உன்னுடைய விருப்பமா இருக்கலாம். ஆனா இது அவருடைய வீடு கிடையாது. இது என்னுடைய வீடு. உனக்கு அவர் கூட இருக்கத்தான் விருப்பப்பட்ட ஆசைப்பட்டேன் அப்படின்னா தாராளமா நீ போலாம். இனியா, நான் உன்னை தடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா உள்ள போயிடுறாங்க. இங்க போன கோபி நேரா போய் ராதிகாவை பாக்குறாங்க. ராதிகா இங்க வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு எல்லாருமே போயிட்டது தெரிஞ்சதும் கோபி ராதிகாவுக்கு போன் பண்றாரு. ஆனா ராதிகா முதல்ல கோபியோட நம்பரை பார்த்து எடுக்கவே இல்லை. அத கமலா பாத்துறாங்க. யார் ராதிகா கால் பண்ணி இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் உன் மாப்பிள்ளைதான் அடி கூறுகிட்டவளே. ஏற்கனவே இது மாதிரி நீ போன் எடுக்காம போய் தாண்டி இவ்வளவு பிரச்சனையும் காரணம், போன் எடுத்து பேசுடி அப்படின்னு சொல்லும்போது, இங்க ராதிகா, அதெல்லாம் ஒன்னும் பேச தேவையில்லை. அவர் எப்படி நம்ம தேவையில்லைன்னு சொல்லிட்டு போனாரோ, இனிமே என்ன சும்மா பேருக்கு வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டீங்களான்னு நலன் விசாரிக்கா போன் அடிக்கிறாரு. இந்த பார்மாலிட்டிக்கு பண்ற போன் எல்லாம் தேவையும் இல்ல. அப்படி ஒரு உறவும் தேவையில்லை. நீ போய் உன் வேலைய பாரு போ அப்படின்னு ராதிகா சொல்லிடுறாங்க. இங்க கமலா டக்குன்னு ராதிகா போன் எடுத்து அட்டென்ட் பண்ணி பேசுறாங்க. மாப்பிள்ள சொல்லுங்க. மாப்பிள்ள, நான் அத்தை பேசுறேன். அத்தை, எங்க அத்தை போனீங்க? ஏன் வீட்டை காலி பண்ணீங்க? நான் தான் ராதிகா கிட்ட சொன்னேன்ல, ஒரு வாரம் வெயிட் பண்ணு, நான் வந்துறேன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள ஏன் அத்தை அவசரப்பட்டீங்க அப்படின்னு சொல்லவும், என்ன மாப்பிள்ள நீங்க பேசுறது? சரியா? நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து இத்தனை நாள் ஆகப் போகுது. ஆனா இதுவரைக்கும் நீங்க நம்ம வீட்டுக்கு வரவும் இல்ல. ஏன், நம்ம மையுவுடைய பிறந்த நாளுக்கு மையோட அடி வருவாருன்னு எவ்வளவு ஆசையா எதிர்பார்த்து காத்திருந்தோம் தெரியுமா? ஆனா நீங்க வரவே இல்லை. இப்படி எல்லாருக்கும் ஏமாற்றத்தை மட்டும்தான் நீங்க கொடுத்தீங்க. அதனால இனிமே நீங்க வரமாட்டீங்கன்னு ராதிகா முடிவு பண்ணிட்டா. அதனால என்னுடைய வாழ்க்கையை தனியாவே பார்த்துக்கேன்னு சொல்லிதான். மாப்பிள்ளை,
அவ வீட்டை காலி பண்ணி இங்க வந்துட்டா அப்படின்னு சொல்லவும், இப்போ எங்க இருக்கீங்க? நான் உடனே அங்க வரேன்னு சொல்லி கோபி கிளம்பி அந்த அட்ரஸுக்கு போறாரு. போன கோபி ராதிகா கிட்ட பேசுறாரு. பேசி புரிய வைக்கிறாரு. எனக்கு நீ வேணும் ராதிகா. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. அத புரிஞ்சுதான் நான் இன்னைக்கு உன்னை தேடி வந்திருக்கேன். எங்க அம்மாவுடைய விருப்பத்துக்காக மட்டும்தான் நான் அங்க இருந்தேன். மத்தபடி எனக்கு உன்கிட்ட பேசாம இருக்கணும், உன்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. யாரு என்ன சொன்னாலும் நீ என் மனைவி மயூ, என் குழந்தை. அந்த பந்தத்தை யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது ராதிகா உடனே அப்படியே ஃபீல் பண்ணி கோபியை கட்டிப்பிடிச்சு அழுவுறாங்க. கோபி, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது நல்லா இருக்கு. ஆனா கண்டிப்பா கடைசி வரைக்கும் கூட இருப்பீங்களா அப்படின்னு கேட்கவும், என்ன ராதிகா, எப்படி பேசிட்ட? நான் உன்னை புடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன்? நீ எப்படி நினைச்ச? நீ நினைச்சது ரொம்ப தப்பு ராதிகா அப்படின்னு கோபி சொல்றாங்க. இங்க கோபி ராதிகா கிட்ட ஒன்னு சொல்றாரு. ராதிகா, நாம இனிமே சந்தோஷமா வாழலாம். ஆனா அதுக்கு நீ ஒரு வழி பண்ணணும். என்ன கோபி, சொல்லுங்க. நாம இப்படி தள்ளி இருந்து வாழ்றது செட் ஆகாது. நாம இனிமே எல்லாரும் ஒரே வீட்ல வாழலாம் அப்படின்னு சொல்லவும் ராதிகா உடனே புரியல. கோபி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு, ராதிகா நீ கிளம்பு, நாம பாக்கியா வீட்டுக்கே போவோம், பாக்கியா வீட்லயே இருப்போம். கோபி, என்ன விளையாடுறீங்களா? இல்ல நீங்க எதுவும் காமெடி பண்றீங்களா? என்ன நினைச்சு பேசுறீங்க? பாக்கியா வீட்ல எப்படி வந்து நான் வாழ முடியும்? ஐயோ ராதிகா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. நான் பண்ண தப்பு அப்படிங்கிறது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது கிடையாது. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எங்க அப்பா இறந்து போனாரு. அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு இன்னமும் சரியாகவே இல்லை. இல்லை, நான் தான் எங்க அப்பா இறந்ததை விட்டுட்டு எங்க அப்பாவோட இறப்புக்கு என்னை கலந்துக்க விடாம பண்ண பாக்கியாவை பழிவாங்க போறேன்னு நான் இவ்வளவு பிராடு தந்திரி பண்ணேன். ஆனா இப்ப உணர்ந்துட்டேன். உண்மையிலேயே நான் மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணாம இருந்தா கண்டிப்பா எங்க அப்பா இறந்திருக்க மாட்டாரு. சரி கோபி, அதுக்கு என்ன சொல்ல வரீங்க இப்போ? இல்ல ராதிகா, அதுக்கு பிராய்ச்சித்தனமா? இப்போ எங்க அம்மாவும் உடம்பு முடியாமல் தான் இருக்காங்க. அவங்களுக்கு கடைசி காலத்துல நான் அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அதுக்கு அவங்க நம்ம கூட வருவாங்களான்னு தெரியல. நீங்க கூப்பிட்டு வாங்க கோபி. அவங்களால நமக்கு தான் பிரச்சனை. நீங்களே பாத்தீங்களே இப்போ நான் என்ன பிரச்சனை பண்ண போறேன். கோபி, இல்ல ராதிகா, அவங்க கண்டிப்பா வரமாட்டாங்க. அவங்க இருக்கிற இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் நாம அவங்க கூட இருக்கிறது தான் நல்லது ராதிகா அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு பிடித்தமான சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள் மற்றும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட தமிழ் சினிமா சேனலை மறக்காம இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.